ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என் சமையல் உலகம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு விலாக் தாங்க பார்க்க போகிறோம். பழனியில் இருக்கிற கணக்கம்பட்டி சித்தர் கோவில் விலாக் தாங்க பார்க்க போகிறோம். இந்த கோவில் பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வேணுனது அப்படியே நடக்கும்னு சொல்கிறாங்க. எங்களுக்கும் நிறைய வேண்டுதல் நிறைவேறிருக்குங்க. அதனால தான் உங்க கூட நான் ஷேர் பண்ணுறேன். நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் காலைல டிஃபன்லாம் முடிச்சுட்டு ஒரு 10 மணிக்கு தாங்க கோவில் கிளம்பினோம். திருப்பூர்லேருந்து ஒரு 2 மணி நேரம் ஆகுங்க. ஓன் வெஹிக்கிளாக இருந்தால் பிரச்சனை இல்லைங்க. பஸ்ஸில் வர மாதிரி இருந்துச்சுன்னா பழனி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கணக்கம்பட்டிங்கிற பஸ் ஸ்டாப்புக்கு டவுன் பஸ்ஸில் வந்துடுங்க. கணக்கம்பட்டியிலேருந்து இந்த மாதிரி ஷேர் ஆட்டோ இருக்குங்க. அதில் நீங்கள் உள்ளே வந்துக்கலாம். கணக்கம்பட்டி பஸ் ஸ்டாப்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டருக்கு மேலே உள்ளே வரணுங்க. இந்த மாதிரி ஷேர் ஆட்டோ நிறையாவே இருக்குங்க. இதை பார்த்தா ஒரு பஸ் ஸ்டாண்டு மாதிரி இருக்குங்க. ஆனால் இது பார்க்கிங் தான். அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு. நாங்கள் போயிருந்தப்போ பழனி பாத யாத்திரையை நிறைய பேர் மாலை போட்டு வந்திருந்தாங்க. அந்த பக்தர்கள் எல்லாருமே இந்த கோவிலுக்கு வந்துட்டு தான் போயிருந்தாங்க. அதனால் பயங்கர கூட்டமாக இருந்துச்சுங்க. எல்லாமே பஸ் பிடிச்சி வந்திருந்தாங்க. இந்த கோவில் பௌர்ணமி டைமில், அமாவாசை டைமில் ரொம்ப விசேஷங்க. நாங்கள் இடநாளில் தான் போயிருந்தோம். ஆனால் அப்போவே பயங்கர கூட்டமாக தாங்க இருந்துச்சு. நிறைய கடைகள் இருக்கும். பொம்மை, ஹேண்ட்பேக், அதே மாதிரி சாப்பிட்றதுக்கு அந்த மாதிரி நிறைய கடைகள் இருக்குங்க. போகிற வழி ஃபுல்லாகவே கடைகள் இருக்கும். பார்த்துட்டு நம்ம வாங்கிட்டே போகலாம். கோவிலுக்குள்ளே வந்த உடனே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த மரம் தாங்க இருக்கும், விரிய மரம். இந்த மரத்துலேருந்து இலைய இதெல்லாம் பிக்கக்கூடாதுன்னு சொல்லி போட்டிருப்பாங்க. உள்ளே நம்ம வேணுனதை ஒரு பேப்பரில் எழுதி அந்த மரத்தில் கட்டி விட்டோம் அப்படின்னா அப்படியே நடக்குங்க. எங்கள் அண்ணனுக்கு கல்யாணம் ஆகாமல் இருந்ததுனால நாங்கள் அந்த மாதிரி தான் எழுதி கட்டி விட்டோம். நாங்கள் ஒரு பௌர்ணமி அன்னைக்கு போயிருந்தோங்க. அடுத்த பௌர்ணமிங்கும் போது 10 நாளில் எங்கள் அண்ணன் கல்யாணமே முடிஞ்சிருச்சுங்க. எல்லாருமே நம்ப மாட்டேங்க, ஆனால் அதுதாங்க உண்மை. உடனே பொண்ணு அமைஞ்சது. பொண்ணு அமைஞ்சதுமே ஒரு 10 நாள்லேயே கல்யாணம் வச்சுக்கலான்னு சொன்னாங்க. ரொம்ப சிம்பிளாக கல்யாணத்தை முடிச்சிட்டோம். அதே போல் எங்கள் வீடு கட்டுறதுக்காக வேண்டிட்டு நிறைய பேர் இந்த கல்லெல்லாம் அடுக்கி வச்சுருந்தாங்க. எங்கள் அம்மா வீடு கட்டுறதுக்காக நாங்களும் அந்த மாதிரி செஞ்சோம். இது நிறைய இடத்துல நம்ம பார்த்துருக்கோங்க. சிவன்மலையில், அதே மாதிரி பழனி மலையில் எல்லாமே நம்ம படிக்கட்டில் ஏறி போகும்போது இந்த மாதிரி கல் அடுக்கி வைப்பாங்க வீடு கட்டுறதுக்காக வேண்டிட்டு. இந்த மரத்துக்கடியிலையும் இந்த மாதிரி நிறைய பேர் செஞ்சுருந்தாங்க. நாங்களும் இந்த மாதிரி கல்லெல்லாம் எடுத்து அடுக்கி வச்சு சாமி கும்பிட்டு வந்தோங்க. இது ஒரு நம்பிக்கை தான். உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ அதை ஒரு பேப்பரில் எழுதி இந்த மரத்தில் கட்டி விடலாங்க. மரத்தை சுற்றி வந்ததுமே நிறைய க்யூவில் நின்றுருந்தாங்க. சித்தர் வாழ்ந்த வீட்டை பார்க்குறதுக்காக. உள்ளே ஃபோட்டோ வீடியோ அனுமதி இல்லைங்க. இதுதான் வீடு. அடுத்து கொஞ்சம் தூரம் நடந்து வந்தோன்னா சித்தர் அமர்ந்த இடம், தியானம் பண்ண இடம்னு சொல்லி நிறைய பிளேசஸ் இருக்குங்க. அங்கே எல்லாமே அந்த அமரர் தீபம்னு சொல்லி ஏற்றி வச்சுருந்தாங்க. இங்கே ஒரு வேப்ப மரம் இருக்குங்க. அங்கே சித்தர் அமர்ந்த இடம்னு சொல்லி அங்கேயும் ரொம்ப விசேஷமாக இருந்துச்சுங்க. இங்கே எழுதியிருக்கிறதே உங்கள் சுமைகளை இங்கே இறக்கி விட்டு நிம்மதியாக செல்லுங்கள் அப்படின்னு எழுதியிருந்துச்சுங்க. இன்னும் கொஞ்சம் உள்ளே வந்தானா தாங்க சித்தர் கோயில் இருக்குது. வர வழி ஃபுல்லாகவே பூக்கடை, அது மாதிரி அரிசி நிறைய பேர் அன்னதானத்துக்கு வாங்கி கொடுப்பாங்க. அந்த மாதிரி கடைகள் எல்லாமே இருந்துச்சு. நாங்கள் போயிருந்த அன்றைக்குமே பயங்கரமாக கூட்டமாக தாங்க இருந்துச்சு. எப்போவுமே இந்த கோயில் கூட்டமாக தாங்க இருக்கும். முக்கியமாக அமாவாசை பௌர்ணமியில் ரொம்ப கூட்டமாக இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் போகும்போதே கொஞ்சம் இடநாளில் போய்க்கிங்க. ஏன்னா க்யூ ரொம்ப நிற்குங்க. நாங்கள் போயிருந்தப்போ அவ்வளோவா க்யூ இல்லை. சாமி கும்பிட்டு உள்ளே உட்காந்து கூட தியானம் பண்ணலாங்க. நாங்கள் உள்ளே ரொம்ப கூட்டமாக இருந்ததுனால வெளியே கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தோம். கோயிலேருந்து வெளியே வந்த உடனே வலது பக்கத்துலேயே அன்னதானம் போடுற இடம் இருக்குங்க. இந்த கோயிலில் மத்தியானம் மட்டும்தான் அன்னதானம்னு கிடையாதுங்க. காலையிலேருந்து அன்னதானம் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. மைக்கில் அனௌன்ஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. மற்ற இடம் மாதிரி இல்லாமல் இங்கே அன்னதானம் போடுற இடமே பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்குங்க. அதே மாதிரி அந்த தட்டுலேருந்து எல்லாமே ரொம்ப க்ளீனாக இருக்கும். இட வசதி நல்லாவே இருக்குங்க. கூட்டமாக இருந்துச்சு அப்படின்னா பயங்கரமாக லைனில் நிற்கணுங்க. நாங்கள் போயிருந்தோன்னே கூட்டம் இல்லாதனால டக்குன்னு நாங்கள் போயிட்டோம். ஒரு பெரிய மண்டபம் மாதிரி தாங்க இருக்குது. எப்போவுமே டேபிள் சேர் போட்டிருப்பாங்க. இன்றைக்கி எல்லாமே க்ளீன் பண்ணி வெளியே கமுத்தி வச்சுருந்தாங்க. அதனால் எல்லாருமே கீழே உட்காந்தே சாப்பிட்ருந்தாங்க. நம்மளே செல்ஃப் சர்வீஸ் தாங்க. நீங்கள் பிளேட் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வாங்கிக்கிற மாதிரி தான். பிளேட்டெல்லாம் அவ்வளோ க்ளீனாக வச்சுருந்தாங்க.
சுட சுட சாதம், சாம்பார், ரசம், மோர், பாவக்காய் பொரியலோட சூப்பராக சாப்பிட்டு வெளியே கிளம்பிட்டோங்க. கொஞ்சம் தூரம் வந்ததுக்கப்புறமே அந்த கேட்டுக்கிட்டேயே வந்து மாட்டுக்கு தீவனம் வந்து இது மாதிரி விற்பாங்க. ஒரு கட்டு 30 ரூபாய்ன்னு சொன்னாங்க. நாங்கள் குழந்தைகளை கொடுக்கறதுக்காக ஒரு 2 கட்டு வாங்கிட்டு வந்தோம். ஒரு 5 மாடு தாங்க இருக்குது. முதல் வந்து நிறையா இருந்துச்சு, இப்போ என்னன்னு தெரில, ஒரு 5 மட்டும்தான் இருந்துச்சு. மாட்டுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி தீவனம் கொடுத்துட்டு கொஞ்சம் தூரம் வந்து எல்லா கடைகள்லாம் வேடிக்கை பார்த்துட்டு வந்துட்டோங்க. நிறைய கடைகள் இருக்கும் வெளியே. பழனியில் இருக்கிற மாதிரி இங்கே பஞ்சாமரத்துலேருந்து பிரசாதத்துலேருந்து எல்லாமே கிடைக்குங்க. இதில் எனக்கு ஃபேவரட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிட்டாய் கடை தான். அந்த கடையில் வந்து டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க, விலையும் ரொம்ப கம்மி தான். இந்த கடை தாங்க. இங்கே வந்து அதிரசமும் சூப்பராக இருக்கும், முறுக்கு சூப்பராக இருக்கும். அதே போல் இந்த மிட்டாய் எல்லாமே 5 ரூபா தாங்க. டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க. நீங்கள் இந்த கோயிலுக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ரொம்ப ஃபேவரெட்டு. அவ்வளோதாங்க, எங்களுக்கு பிடிச்ச மிட்டாயெல்லாம் வாங்கிட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.